வணக்கம் நண்பர்களே. ஸ்டாலின் 2021 தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்குறுதி கொடுத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அதிமுகவினுடைய அமைச்சர்கள் மீது அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்குகளை போடுவோம் அல்லது வழக்குகளை துரிதப்படுத்துவோம், அவர்களை தண்டிப்போம், சிறையில் அடைப்போம், இது மாதிரிலாம் வாக்குறுதி கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்கும். தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் எழுதி கொடுத்தாரா அப்படின்லாம் நம்ம யாரும் கேட்க முடியாது. அவர் பேசியது பொது மேடைகளில், பொது இடங்களில், வாக்காளர்கள் மத்தியில். அப்படி அவர் வழக்கு போட்ட அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுகவை சேர்ந்தவர்கள் யார் யார் என்றால் SP வேலுமணி, P தங்கமணி, C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், R காமராஜ், KC வீரமணி, சேவூர் ராமச்சந்திரன், KP அன்பழகன், R வைத்திலிங்கம். இத்தனை பேர் மீதும் வழக்கு போடப்பட்டது. அவரவர் துறை சார்ந்த, அமைச்சகம் சார்ந்த வேலைகளில் ஊழல் செய்தார்கள். உதாரணத்துக்கு வேலுமணின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸ்மார்ட் சிட்டி, அந்த விளக்குகள், மாநகராட்சி பகுதிக்குள்ளே விளக்குகள் அமைப்பது, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களில் அவர் செயல்படுத்தும் போது நிறைய மின் விளக்குகள்லாம் அதிக விலை கொடுத்து வாங்கினார் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு ஏற்படுத்தி ஆவணங்களை தயார் பண்ணி சோதனை நடத்தி, ஈவன் SP வேலுமணி வீட்டிலெல்லாம் சோதனை நடக்கும்போது பெரும் கூட்டமே கூடிச்சு. சோதனை நடத்தி சில ஆவணங்களை கைப்பற்றி எல்லாம் தயார் செய்து, ஆனால் நிலுவையில் இருக்கிறது. குற்றப்பத்திரிகை கூட 1-2 பேரை தவிர, 1 அல்லது 2 பேரை தவிர மித்த யாருக்கும் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யவில்லை. குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த பின்புதான் ட்ரையல் கோர்ட்டு, லஞ்ச ஒழிப்புத்துறை இவர்களுடைய வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்படும். ஆனால் குற்றப்பத்திரிகை கூட தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த ஆட்சி முடிய போகிறது 2024. இன்றைக்கி 6 செப்டம்பர் 2025. மன்னிக்கணும், 2026 இவங்க ஆட்சியை முடிஞ்சிடும். இன்னொரு 6 மாதம் காலம் வேணால் இவங்க ஆட்சியில் இருப்பாங்க. இதுக்குள்ளே இந்த கேஸ் நடக்குமா? இல்லை, இன்றைக்கி ஆரம்பித்தா கூட நடக்கிறது கஷ்டம். ஏன் இந்த கள்ள மௌனம் காத்தார் ஸ்டாலின் இந்த விஷயத்தில்? அப்போது ஆளும் தரப்பிற்கும் ஆளும் தரப்பில் இருக்கிறவங்களுக்கும் இந்த அமைச்சர்களுக்கும் இந்த குற்றச்சாட்டு விஷயத்தில் அண்டர் டீலிங் நடந்திருக்குமோ, சமரசம் நடந்திருக்குமோன்னு ஒரு சந்தேகம் மக்களுக்கு இயல்பாக எழும். இன்னொன்று, அபய்குமார் சிங், லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குனர், அவர் இன்னும் ஒரு 6 மாதத்தில் பணி ஓய்வு பெறுகிறார். நமக்கு எதுக்கு வம்பு இவங்க மேலே அப்படின்னு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காரான்னு கூட தெரியல. இதில் அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க, பல ஆவணங்களுக்கு மேலிடத்தின் ப்ரெஷர் காரணமாக எங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைப்பதில்லைன்னு சொல்கிறாங்க. மேலிட ப்ரெஷர் என்ன அர்த்தம்? அதிகாரிகளுக்கு இந்த முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கில் துரிதமாக ஆவணங்களை தயார் செய்து வழக்கு தொடுக்க மேலிடத்திலேருந்து ப்ரெஷர் வரதுனால ஒத்துழைப்பு கிடைப்பதில்லை. மேலும் பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப்